தமிழக தலைமை செயலாளர் சாய்குமாரின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு தற்பொழுது நீட்டிக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலாளர் பதவி 6 மாதம் நீட்டிப்பு என்று அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதம் முடிவடைய இருந்த நிலையில் கால நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தலைமை செயலாளர் பதவி 6 மாதம் நீட்டிப்பு என்று மத்திய அரசு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2027 பிப்ரவரி மாதம் வரை தலைமை செயலாளருக்கு பதவி நீடிப்பு என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமை செயலாளர் பதவி இன்னும் 6 மாதம் நீட்டிப்பு என்று அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. தமிழக தலைமை செயலாளர் சாய்குமாரின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதம் முடிவடைய இருந்த நிலையில் கால நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு இந்த உத்தரவானது தற்பொழுது பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் தலைமை செயலாளர் பதவி இன்னும் 6 மாதம் நீட்டிப்பு என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2027 பிப்ரவரி மாதம் வரை தலைமை செயலாளருக்கு இந்த பதவி நீட்டிப்பு என்று தற்பொழுது மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைமை செயலாளர் பதவி இன்னும் 6 மாதம் நீட்டிப்பு என்று மத்திய அரசு அறிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை செயலாளர் சாய்குமாரின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதம் முடிவடைய இருந்த நிலையில் கால நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் தலைமை செயலாளர் பதவி இன்னும் 6 மாதம் நீட்டிப்பு என்ற அறிவிப்பையும் மத்திய அரசு தற்பொழுது தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி 2027 பிப்ரவரி மாதம் வரை தலைமை செயலாளருக்கு பதவி நீட்டிப்பு என்று தற்பொழுது மத்திய அரசு அறிவித்துள்ளதை அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை செயலாளர் சாய்குமாரின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது.